சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் 21 தலைவர்கள் நியமிக்கப்பட்டு திருநங்கைகளின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் அமைப்பில் உள்ள திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்து செல்வதாக அவதூறான கருத்துக்களை பரப்புவதாக திருநங்கை மந்த்ரா என்பவர் மீது கூட்டமைப்பு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள திருநங்கைகள் முன்னேறி வரும் நேரத்தில் இதுபோன்ற அவதூறுகள் பரப்புவது வேதனை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் சென்னையில் 21 நாயக் ஜமாத் ரீதியாக நாங்கள் செயல்பட்டு வரோம். ஸோ எங்கள் மேலே மந்த்ரான்ற திருநங்கை அவதூறு பரப்பி இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் எங்களை பற்றின தப்பான விஷயங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதனால் நிறைய திருநங்கைகள் மன உளைச்சிக்கு ஆளாகி இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். தானும் ஒரு பிரபல ரவுடியோட பேக்கப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு திருநங்கைகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்களா? உண்மையிலே கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2000 திருநங்கைகளுக்கு மேலே வெளியில் இருந்தாங்க. அவங்களாம் எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தாங்க. அது எங்கள் பெரியவங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்கு, அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய வாயை எல்லாத்தையும் அடக்கி அமைதியோடு இருந்தோம். எங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவன் பேசுறது யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி அந்த யூடியூப் சேனல் யூ தமிழ் இருக்குது, அந்த யூ தமிழ் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இது கொரோனா காலத்தில் திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சதுக்கான புகைப்படங்கள். இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறோம். கூவாக நிகழ்ச்சி நடத்துகிறோம். 3 வருஷமாக கூவாக நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சென்னையிலேருந்து போய் இவங்க எப்படி கூவாகத்தில் நிகழ்ச்சி பண்ணுவாங்க? இதை தடுக்கிறதுக்கான சில முயற்சிகளாக தான் இதில் கையெடுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்த சில பேர். திருநங்கை தலைவர்கள் திருநங்கை முன்னேற்றத்துக்கு தான் பாடுபடுறாங்களே தவிர, இளம் திருநங்கைகள் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக படிக்கலாம், வேலைக்கு போகணும்னு நினச்சா தாராளமாக போகலாம். அவங்களுக்கு எங்ககிட்ட உதவி கேட்டால் அந்த உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது பொதுமக்கள்கிட்ட தவறாக ப்ரொஜெக்ட் ஆகுது. அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காட்டியிருக்கோம். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி, டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 1 அண்ட் குரூப் 2 பாஸ் பண்ண ஒரு நபர். இந்த வருஷம் +2 பாஸ் பண்ண ஒரு பிள்ளை எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், நிவேதான்ற பாப்பா. அந்த பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களுடைய ஜமாத் சிஸ்டம் தான். எங்களுடைய பெரியவங்களுடைய அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பலர் பல துறைகளில், அதாவது நர்சிங்லையாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏலிசை நாடகங்களாக இருக்கட்டும், பல பன்முக துறைகளில் இன்றைக்கி இளம் திருநங்கைகள் சாதிக்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் மேலுக்கு வராங்கனாக்கா எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் ஜமாத் சிஸ்டம் மட்டும்தான். இந்த மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடிய, ஒரு மென்டலாக ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு எந்த சமூக ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்றதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.